வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய தலைப்பு அறம்பாடியார் பாடல். அப்ப அறம்பாடியார் பாடல் கூறுவது என்ன? ஒவ்வொரு விஷயமும் அறம்பாடி பாடல்ங்கிறது இங்க பலவாறாக கூறியிருக்கிறது. அதை குறித்துதான் ஒரு பெரிய குழுவாக இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அது அறம்பாடி பாடலால் தான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த அறம்பாடி பாடல் வராமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்திருக்குமா என்று சொன்னால் அது சந்தேகம்தான். அப்போ வரலாற்றுல இப்படி ஒரு பாடல் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு கூட்டமாக இணைச்சிருக்கு அப்படின்னா அது அறம்பாடி பாடல் தான். இப்ப இந்த அறம்பாடியார் பாடல்ல இருந்து சில முக்கிய விஷயங்களை நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா பலர் அதுல உண்மை இல்லைங்கிறாங்க, பலர் அதுல உண்மை நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க, சில இடைச்சொற்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ என்னுடைய கருத்து, நான் பொதுவாகவே சொல்லிவிட்டேன், அதில் நிறைய எனக்கும் உடன்பாடு இல்லை என்றாலும் ஏதோ சில உண்மைகள் இருப்பதாக சந்திரா அம்மா, திருநாவுக்கரசு ஐயா, ரமேஷ் ஐயா போன்றவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதாக கூறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அறம்பாடியார் பாடலை பற்றி நமது விளக்கங்கள் சொன்ன திரு நாவுக்கரசர் ஐயா அவர்களை கொஞ்சம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த அறம்பாடியார் வணக்கம். அறம்பாடியார் பாடலை பற்றி உங்கள் கருத்துக்களை முதல்ல சொல்லுங்க ஐயா. அறம்பாடியார் பாடல் முன் நான் விளக்குவதற்கு முன்பே நான் கூறியிருப்பேன், இந்த பாடலை பொருள் கொள்ள வேண்டும், அந்த பொருள் தெரிந்து கொண்ட பின்பு அந்த பாடலை படித்து விட்டு கடந்து விட வேண்டும். இதைதான் நான் எப்பொழுதும் சொல்லிதான் நான் விளக்குவேன். சரிங்க. அந்த பாடலை படித்த பிறகு அவர்கள் தனக்கே பொருத்தி பார்த்தாதான் அந்த பாடலுடைய மாய தோற்றம் என்னவென்றால், அந்த பாடலை படித்தவர்கள் தனக்கு சொல்லப்படுவதாகவே உணர்வார்கள். ஆமா, உண்மைதான். நானே படிச்சிருக்கேன். எனக்கு என்னடா என்னுடைய வாழ்க்கையில அது பிணைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படி ஒரு உணர்வு ஏற்படும். அது அந்த பாடல் ஏற்படுத்துகிற ஒரு மாயை. ஆமா, அந்த மாயையை கடந்து அந்த பாடலை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று புரியும். இவர்கள் அந்த அறம்பாடியார் பாடல் என்ற மாய வலைக்குள் சிக்கி விடுகிறார்கள். அதுதான் அந்த மாயத்தன்மை ஏற்படுத்துகிறது. ஆனால் அது மாய வலை என்று சொல்ல முடியாது. அது அந்த மாயத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இவர்கள் மாய வலையை உருவாக்குகிறார்கள். அதுதான் இந்த பாடலை படித்து விட்டு தனக்குத்தான் பொருந்துகிறது என்று உணர்பவர்கள் தான் மாய வலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் தனக்குத்தானே. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் அறம்பாடி பாடல் மேல் இவர்கள் பழியை போட்டு இது இப்படி இருக்கிறது, எல்லோருடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் வீணாய் போகிறது என்றெல்லாம் நாம் சொன்னது. எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் கூட சொன்னோம், அது அப்படி இல்லை. அறம்பாடியார் பாடல் மீது பழி போடக்கூடாது, அந்த பாடலை படித்து விட்டு பொருள் கொண்டு விட்டு கடந்து விட வேண்டும், உங்களுக்கு ஏன் நீங்கள் பொருத்திக் கொள்கிறீர்கள் என்றுதான் நான் கேள்வி கேட்டது. அந்த பாடலுடைய தன்மை அப்படி இருக்கு. அந்த பாடலுடைய தன்மையே அதுதான். நான் புரிந்து கொண்ட வகையில அது அதனாலதான் அதை சொல்லிட்டே போறது. உங்களுக்கு தனக்கு பொருத்தி பார்த்து கொள்ளும் போது அவர்களுக்கான அந்த பின் விளைவுகளுக்குள் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பாடல் சொல்வதை பார்க்கும் போது, இப்ப தழல் உடல் பெற்று 2025ஆம் ஆண்டு அவன் வெளிப்படுவான் என்று பிறப்பதற்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. ரமேஷ் ஐயா இருக்கீங்களா? வணக்கம் ரமேஷ் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க ஒரு முறை குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது அந்த அறம்பாடியார் பாடல் வெளிவந்த பொழுது அதில் இருந்த தகவல்கள் பின்னாடி அந்த பாடல்கள் தொகுக்கப்பட்ட பொழுது அது மாறி இருந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. அது அது எப்படி நடந்தது? அதை பத்தி சொல்லுங்க நம்ம திருநாவுக்கரசர் ஐயாவுக்கு. நம்ம ஆரம்பத்துல அந்த பாடல் துறை குழுல இருக்கும் பொழுது பாடல் வெளிவந்தது, அதுல முழுசா கொடுத்தாங்க. அந்த அப்ப படிச்ச பாடல் நிறைய நிறைய தகவல்கள் இருந்தது. அது ஒருத்தருக்காக எழுதப்பட்டது. அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் எழுதியிருக்காங்க. சரிங்க. மற்றபடி பல தீர்க்க தரிசனங்களும் அதுல இருக்கிறது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம சித்த ரகசியங்களும் அதுல இருந்தது, ஆன்மீக கருத்துக்களும் அதுல நிறைய பொதிஞ்சு இருந்தது. ஆனா இப்போ அதுல நம்ம வெளிப்படையா அந்த யூடியூப்லயோ இல்ல மத்த இதுல போய் பார்க்கும் பொழுது, இந்த பிடிஎஃப்ல பார்க்கும்போது மாறி இருக்கு. ஆமா, என்னன்னா குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியும்? அதுல இருந்தது ஐயா குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா?
சரியா அதுல படிக்கும்போது தெரியுது ஐயா, நிறைய விஷயங்கள் இல்லவே இல்லை அதுல. அப்போ ம், இருந்த பாடல்கள் இப்ப இல்லவே இல்லை. ம், ம், அதாவது நம்ம படிச்சப்போ நிறைய விஷயங்கள் அதை வெளிப்படுத்தன்மையா இருந்துச்சு. ம், ம், அந்த பாடல்கள் நிறைய இப்ப இல்லவே இல்லை. அது நம்ம இருந்தாதான் ம், அதாவது பழைய பாடல் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அந்த ம், பாடலையும் இப்ப இருக்கிற நம்ம பிடிஎஃபா இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற பாடலையும் எடுத்து வச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு உண்மைத்தன்மை புரியும். ம், ஏன்னா ம். அப்ப படிச்சதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்ப இருந்த முதல்ல வந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து யாருமே ஐயா திருநாவுக்கரசன் ஐயா சொன்ன மாதிரி தெளிவா சொன்னாங்க எல்லாமே. ம், அது ஒரு ட்ராப். ம், எப்படின்னா எல்லோரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றது, இந்த சரி தேடல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா இணைக்கணும்ன்றதுலயும் அதுல ஒரு அந்த சரி இணைப்பு அப்படிதான் வந்திருக்கு. ஆனா ஐயா. இதுல என்ன அப்படின்னா ம், ம், ம். ஐயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நம்ம திருநாவுக்கரசு சரி. ஐயாட்ட இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம சரி. கேட்போம். ஐயா வணக்கம். சரி சரிங்க திருநாவுக்கரசு ஐயா கேட்டீங்களா? வணக்கம் வணக்கம். கேட்டேன் ரமேஷ் ஐயா இப்போ சொன்னது கேட்டேன். அதாவது படிக்கும் பொழுது ஒரு பாடல் வந்தது. அந்த ம், பாடல் பலவிதமான ம், விஷயங்களை உணர்த்தியது. தற்போது ம், பிடிஎஃப் ஆக வந்திருக்கும் பாடல் பழைய பாடல்களோடு ஒப்பிட்டு ம். பார்க்கும்போது